வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான கமர்ஷியலான முறையில் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்ற ஃபார்முலேஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பரான ஃபார்முலேஷன். பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் ஃபார்முலேஷன் நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பொதுவாக இட்லி பொடியை பொறுத்தளவுக்கு வறுக்கிற பக்குவம் தாங்க முக்கியம். எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் வறுபடணும், எவ்வளோ நேரம் வறுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். 1 கேஜி இல்லை 1/2 கேஜி உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் கமர்ஷியலாகவும் சேல்ஸ் பண்ண ஓகேவாக இருக்கும். ஸோ ஃபார்முலா இது தான், நோட் பண்ணிக்கோங்க. நான் வறுக்கிற அளவு முறை மட்டும் நான் சொல்கிறேன், எப்படி வறுக்கணுங்கிறத. உளுந்தம்பருப்பை மிதமான தீயில் 8லேருந்து 10 நிமிஷம் வருங்க, அதுக்கு மேலே வறுக்காதீங்க. பொட்டுக்கடலையை 6லேருந்து 8 நிமிஷம் வருங்க. எள்ளு 3 நிமிடம் மட்டும் வருங்க. மிளகாய் அதே மாதிரி 2 to 3 நிமிஷம் மட்டும். தேங்காய் லேசாக மட்டும்தான் வறுக்கணும், கருகிடக்கூடாது. எல்லாத்தையும் தனித்தனியாக வருங்க, எதையும் ஒன்றா போட்டு வறுக்க வேண்டாம். எல்லாம் முழுசாக குளிர்ந்து நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. பருப்பை கொஞ்சம் நம்ம இது இட்லி பொடி கொர கொரன்னு தான் இருக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஸோ கட்டி ஆகக்கூடாது. கமர்ஷியல் குவான்டிட்டியில் டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக வரணும். அப்படின்னும் போது இந்த ஃபார்முலேஷன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.